தினக்கவி பாமுக உறவுகளுக்கும் நாடாமுகன் அவர்களுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக தினக்கவி 631. அச்சத்தை அகற்றி ஆய்ந்தறிந்து சிந்தனை செய்து நம்பிக்கை ஒன்றை மூலதனமாக்கி முயன்று முன்னேறு. சிறகடித்தால் பறக்கலாம் என்று சிந்தனையை சிதற விடாதே. சுயமுயற்சி இல்லையேல் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை. 1000 அறிவுரைக்கு நீ கேட்டாலும் சுய சிந்தனையால் தெளிவு பெற்று கடமையே கண்ணாய் காரியமாற்று. சுயமாய் சிந்தித்து சோதித்தாய்ந்திருந்து சுதந்திரமாய் செயலாற்றி நீயே சாதனையாளர். நன்றி, வணக்கம். திரும்ப சொல்லுங்க அந்த நிறைவான வார்த்தை. சுதந்திரமாய் கடைசியா ஓ சுயமாய் சிந்தித்து சோதித்தாய்ந்தறிந்து சுதந்திரமாய் செயலாற்றி நீயே சாதனையாளர். சரியா, நன்றியா. நன்றி. சுயமா சிந்திக்கணும் மட்டும் சொல்றீங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். சிவதர்ஷினியோடு எடுத்துக்கொள்வோம். இல்லை, அதான் அன்றைக்கு ஒரு இதில் பார்த்தேன். அவர் சொல்கிறார், எல்லார்ட்டையும் கேளு, ஆனால் கடைசியில் நீ சுயமா உண்ட முடிவை யோசிச்சு செய் அப்படின்னு. அப்போ ஏன் கேட்கணும்? கேட்க தேவையில்லையே. அது வழக்கம் தான் நமக்கு. நாம உண்ட மனசுக்குள்ள வச்சிருப்போம். ஆனா 4 வீடு கிட்ட 4 கதை சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கேட்டு நம்மளதான் நாம செயலாற்றுவோம். அப்ப சொல்ற, நீ கேளு 4 பேர்கிட்ட, ஆனால் சுயமா நீ முடிவெடுண்டால் அப்ப கேட்கவே தேவையில்லை. நான் சுயமா எடுக்கிற முடிவுக்கு நானே கேட்கணும். அது என்ன மாதிரி அவங்களோட கருத்துக்களையும் கேட்கலாம். உங்களோட மனச்சாட்சிப்படி மனதில் கேளுங்க. தெளிவு கிடைக்குமல்ல வாணியக. 4 பேர் சொல்லிக்கு ஒரு தெளிவு கிடைக்குமல்ல, குழப்பங்கள் இருந்தா. இல்ல, அது உண்மைதான். 4 பேர் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லி வேணும். ஆனா கடைசியா சொல்றாரு, உண்ட சுயமா நீயே முடிவெடுக்கணும். 4 பேரும் சொன்னதை வச்சு கொண்டு அவ முடிவெடுக்கணுங்க. 4 பேரும் சொன்னதை வச்சு கொண்டு அவ ஒரு யோசிச்சு அவ சரியான முடிவு செய்யலாம் தானே. முதல்ல எந்த முடிவைத்தான் கதைக்க போறேன்னா கேட்க தேவையில்லை. இப்ப இல்ல மனம் குழப்பமா இருக்குது, அது 4 பேர்கிட்ட கேட்டுட்டு சொல்லிக்க ஒரு தெளிவு கிடைக்கும். 4 பேர் சொல்லிக்க அதை யோசிச்சுட்டு என்ன முடிவா சொல்றது. ஓகே, அது வணக்கம். தினக்கவி 2356. ஒருவர் சொல்றார், உன்னை எப்படித்தான் துன்படுத்தினாலும், உன்னை எப்படித்தான் அவமானப்படுத்தினாலும், உன்னை எப்படித்தான் காரி துப்பினாலும் நீ துடைச்சு போட்டு நீ அவர்கிட்ட போ, சரியா? நீ அதெல்லாம் மறந்து நீ போ என்று சொல்லி ஒருவர் சொல்ற. ஓகே. இன்னும் ஒருவர் சொல்றார், அலையாதார் வாசல் மிதியாதே. உன்னை எங்க அவமானப்படுத்தினானோ நீ அந்த அவமானத்தோட நீ திரும்ப போகாத, நீ அவர் செய்ததை மறக்காத, உண்ட சுய கௌரவத்தை நீ அந்த இடத்துல விடாத. அப்ப ரெண்டும் வித்தியாசமல்ல இருக்குது கருத்து. 2 பக்கமும் இருக்குது. என்னங்க, ரெண்டு கருத்தும் இருக்குது. 2 பக்கமும் கதைக்கிறவ சொல்றவை ஆக்கள் எல்லாரும். ஆனால் எல்லாம் ஒன்ற சொல்லிக்க திருப்பி திருப்பி போய்க்க நாங்கள் அது இலக்காரமா போயிடுவோம். என்னங்க, அப்ப எதை எடுத்துக்கொள்ற, ஒரு நாள்லயே அது 2 பேரும், ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் அந்த இதை நல்ல விஷயத்த சொல்றவ, சரியா? அப்ப அந்த 2 பேரும் இது போனவர் வந்தார் அப்படி என்று இல்லை. இது அந்த ஒரு படித்த அந்த நல்ல தொழில் இருக்கு 2 பேர் தான் சொல்லிடணும் அந்த காணொலியில். அப்ப இவர் இப்படி சொல்றார், அவர் இப்படி சொல்றார். அப்ப நான் என்னத்தை எடுக்கிறேன்? எனக்கு என்ன அப்ப எங்களுக்குள்ள இந்த வரந்தானே. இவர் இப்படி சொல்ற, நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாரല്ലോ அது போல போட்டு, இவர் சொல்ற, நீ எந்த இடத்துலயும் உண்ட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத. நாங்க எதை எடுக்கிறது? நான் இழந்து நிக்கிறதா அல்லது விட்டு கொடுக்கறதா? இல்ல, அது ஆக்களையும் பொறுத்தது வணிக. மற்றது என்ன, நீ அந்த சந்தர்ப்பத்தையும் பொறுத்ததுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இப்ப அந்த ஆக்கள் எங்களுக்கு தேவை நெருக்கம் கூட, அது அவை சொல்றது என்ன காரணத்துக்காக அது எங்களுக்கு சொல்லுகிறார்கள், அந்த நேரத்துல வந்த கோவமா அதுன்னு சொல்லி பார்க்கணும். அதை பார்த்தா கோவத்தை விட அவர் சொல்றாரு எப்படின்னா, உன்னை இப்ப அநேகமான பணக்காரர் நீங்க அப்படித்தான் இருக்கணும். சொந்த சகோதரங்களை கூப்பிடணும் இல்லை தங்களோட ஃபங்க்ஷன்களுக்கு, தங்களோட வீட்டுகளும் கூப்பிடல, அந்த சகோதரங்கள் வீட்டையும் போகாதாக பலர் இங்கே இருக்கணும். காரணம் பணம் தான், வரணும் இல்லை.
அப்ப அதத்தான் சொல்றார். ஒரு பணக்காரன் ஒன்று சௌரங்களா இருந்தாலும், அவர் வந்து நீ உண்ட கௌரவத்திலருந்து நீ போகாத. உன்னை ஆம். மதிச்சால் மட்டும் நீ அந்த இடத்துல போ. அண்டு. அப்ப உன்னை கூப்பிட்டா நீ போ. அப்படி உன்னை கூப்பிடலையோ ஒதுக்கி வையன்னா நீ அதுக்கேத்த மாதிரி இருண்டு ஒரு இருவர் சொல்றார். ம். இல்ல இல்ல அது எல்லாத்தையும் நீ தூக்கி ஒரு பக்கம் வச்சு போட்டு நீ அந்த இடத்துல நில்லு. அப்ப இந்த இல்ல பக்கம் போறதா அப்படி அந்த பக்கம் போறதா அப்படியான நடுவுல நிக்கிறதா. அப்படியான சொல்லாத சொல்லதுக்கு இடத்துக்கு போகல தானே வாணியக்கா. என்னது அதான் சொல்லாத மதியாதார் இடத்துக்கு? வாசல் மிதியாதே. ஆமா, அப்படியான ஆமா. இதுக்கு போக முடியாது. அப்படியே அப்பயும் நாங்கள் எங்களோட சுய சிந்தனையை தான் அப்படி போகக்கூடாது. நாங்கள் என்ன எங்களுக்கு மதிப்பு இருக்காது. இது இல்லை இப்படி விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போ, எல்லாத்தையும் விட்டுட்டு சரி எல்லாத்தையும் மறந்துட்டு போன்னு சொல்லி போனாலும் ம் அது நமக்கு மதிப்பு இருக்காதுன்னு. இல்ல அதான். ஆனால் இன்னொரு சொல்ல நீ அதை தூக்கி வச்சு போட்டு நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்து. எந்த உன் இதை கருத்து சொல்லட்டா வாணி? கட்டுப்படுத்து. ஆ, எந்த கருத்தையும் சொல்லட்டா? இது சின்ன கவிக்கலாம் போகுதோ சொல்லுங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப முதலாவது நீங்க 2வது கட்டத்துக்கு வாரேன். இப்ப நீங்க மதிக்கக்கூடாதுன்னு சொல்றது, நான் சொல்ல இல்ல மனி நான் கேட்டது உங்கள்கிட்ட இல்ல, இல்ல கேட்கிறேன். அந்த கேட்டது சொல்றீங்க. அவங்க ஆ, சொன்னாலும் ஆ, 2ம் மனிதர்கள் என்பது வேறுபட்ட குணாதிசயங்களோட நாங்க இருக்கிறோம். ஆ. அவங்க. இப்ப என்னன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் நாங்க நம்மளுக்கு 6 அறிவு ஒன்று இறைவன் தந்திருக்கிறான். படைக்கப்பட்டு 6 அறிவு, சிந்திக்கக்கூடிய தன்மையை தந்திருக்கான். அவரை நம்மள மத்த விலங்குகளிடமிருந்து எங்களை இந்த வித்தியாசமா காட்டுறதுன்னா அந்த 6 அறிவு தான் அது. அப்ப நாம 6 அறிவு, அப்ப நாம இறைவன்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடு, நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுன்னு சொல்லி நாம மன்னிக்காம நீ போகக்கூடாதுன்னா, ஏன் நாம இறைவனிட போய் மண்டியிட வேணும் என்ற கேள்வி உங்களுக்குள்ள வரணும், உங்களோட மனசுக்குள்ள வரணும். நம்ம எத்தனையோ பிள்ளைய என்ன மன்னிச்சிடு, நான் பேசி போட்டேன், சண்டை பிடிச்சிட்டேன், பாவ நீங்க மன்னிப்பு எங்கேயோ கேட்டுட்டோம். போறீங்க. நீங்க சமயம் இருந்து நான் இப்ப கேட்டது இதுதான். சமய இப்ப சிந்தனைக்குள்ள வரல. நான் ஒன்று இப்ப சொல்றேன். வஜிதா அப்படி சொல்ற நேவி சென்று சொல்றான். ஓகே அவன் செய்த உன்னை துப்பி இருந்தாலும் நீ துடைச்சு போட்டு போ. துப்பி இருந்தாலும் அந்த அவரை நாங்க மற்றவர் சாந்தினி சொல்றார், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்படி நான் என்ற கௌரவத்தை விட்டு போட்டு நான் போறது. எனக்கு கௌரவம் ஒரு என்ன கௌரவம் கௌரவம் இருக்குது, பாணி? எனக்கு ஒரு இது இருக்குது, நான் போக மாட்டேன். அப்ப அதுல 2 கௌரவ வித்தியாசம் குறைச்சல் இருக்கா? அதான் நான் கேட்க இல்ல, வரேன். இல்ல. கௌரவம் என்று சொல்றது நம்மளுக்கு மனித இறைவனுக்கிட்ட தான் நம்ம கௌரவத்தை பார்க்கணும். மனிதர்கள்ட்ட நம்ம நீங்க கௌரவத்தை இறைவனை பார்க்க தேவையில்ல. வைங்கள, நீ இதுக்குள்ள இறைவனை கொண்டு வராதீங்க வச்சுதா. இல்ல, இறைவனை கொண்டு வரல. இல்ல சரி. கொண்டு வரல. நீங்க இந்த 2லயும் நில்லுங்க. இப்ப 2 இதான் கேள்வி. இப்ப ஆம். ஒருத்தர் சொல்றார், "நீ துப்புனாலும் அந்த இடத்துல நில்லு போன்னு" சொல்லி. சில விஷயங்கள் இங்க நடக்கிறது தான். அப்ப சில இடங்கள்ல அ ஓகே அவன் என் அண்ணன் தம்பி இல்லாட்டி மாமா மச்சான் தாண்டி நான் அந்த இடத்துல போனா என்னண்டு போட்டு போறது உண்டு. ச்சே! என்ன இவ்வளோ பேருக்குள்ள என்ன அவமதிச்சான். என்ற கௌரவம் போச்சு என்று நீ உன்ட சன்மானத்தை அதில எங்கள இழக்காதன்றது தான் இது. எங்கட மரணத்துக்கு பிறகு எங்கள சமூகம் பேசும், எங்கட பிள்ளைகள் பேசும், எங்களுக்கு சரியான பாதைய பிள்ளைகளுக்கு நாங்க நீங்க இப்ப இதுல வழிகாட்டிப்போம். நில்லுங்கோ. இதான் அது அதான். நான் சமயத்துக்குள்ள போகல. இது இல்ல சொல்றேன். சமயம் வேண்டாம். மரணம் வேண்டாம். நீங்க இதான் அதான்னு சொல்லுங்க. அவ்வளோதான். இல்ல, நான் சொல்றேன் மன்னித்து போறதுல ஒன்றுமே எங்கட கொம்பு இந்த போறதும் இல்ல. இப்படித்தான் என்ற ஒரு இப்படித்தான் இவர குணம் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னா நாங்க அதுல வளைஞ்சு போறதுல ஒன்றும் எங்களுக்கு எங்கட பட்டம் கீழே விழுறது இல்லை என்ன பொறுத்தவரையில. இது எந்த கருத்து? வாணி இல்ல விழ்ற இல்ல. இப்ப வந்து அந்த அநேகமானோர் திடீர் பணக்காரனா இருக்கணும். ஓகே. சரியா? மற்றவன மதிக்காத தன்மை இருக்குது. அப்ப அந்த இடத்துல நீங்க நீங்க இப்ப சொல்ற மாரி போய் நிக்கலாமோ? நாங்க அவர்கிட்ட கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட குணத்தை நாங்க ஏன் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க வேணும் என்றுதான் என்ற கேள்வி. இந்த ஒரு ஒரு குனிஞ்சு போற கடப்புண்டா நிமிர்ந்து போனா தலை அடிக்கும்தான். அந்த இடத்துல நாங்க குனிஞ்சு போறதுல ஒன்றும் இல்லையே. அலட்சியப்படுத்தினவங்க அலட்சியப்படுத்துறாங்க. அதுக்கு சமூகம் எங்களை பேசும் பின்னுக்கு கூப்பிடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அவங்க உப்புக்கு கூப்பிடுறாங்க. உண்மையான பாசத்தோட அவங்க கூப்பிடல உப்பு அது சரி, எங்களை கூப்பிட்டாங்க தானே. அந்த கூப்பிட்டு தானே ஒப்புக்கு இல்லையோ எங்களை கூப்பிட்டு அழைச்சி தானே இருக்கின்றார்கள். அந்த இடத்துல நாங்க போயிட்டு வரதுல ஏன் நம்மளுக்கு இல்ல அந்த இடத்துல போய் நீங்க அவமானப்படுறீங்க தானே. கூச்சமா எல்லாம் இருக்கும் நமக்கு. எப்படி இல்ல இல்ல கூச்சமன்றதை விட நீங்க ஓகே நீங்க சொல்ல சமூகம் இருக்கு. சமூகம் ஒன்று சோறு போட போறோம் இல்லை உங்களுக்கு சரியோ? இந்த சமூகத்தை தூக்கி குப்பையில் வைங்க. சில விஷயங்கள் கட்டாயம் சமூகம் தான் வேணும். இப்போ சில விஷயங்கள் வந்து சமூகமாக சேர்ந்து திருமணமாகும் அந்த பிள்ளை பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு பக்கம் தான் சமூகம் கதைக்கும், மற்ற பக்கம் கதைக்காது. அது சமூகம் சேர்த்து வைக்க பார்ப்போம்னு நினைக்கிற இல்லை, குறைவு, சரியான குறைவு. அண்டி வைக்கங்களே தவிர எங்களுக்கு முதலே தெரியும் இவங்களை பற்றி என்று நடந்தால் அப்புறம் சொல்லும் அந்த சமூகம். ஓகே. அப்போ
என்னைக்குல அதை தூக்கி வச்சு போட்டு இப்போ உங்களை சாட்டுக்கு தான் கூப்பிடணும் அவங்க. ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற சமூகம் கேட்கும், எங்கே உண்டு தம்பியை காணும், இந்த இடத்துல எங்கே உண்டு தங்கச்சியை காணும்னு கேட்குமன்றதுக்காகத்தான் அவரை கூப்பிட்டுட்டு உங்களை வந்து உண்டு அந்த நண்பனுக்கு கொடுக்குற இது கூட அந்த சொந்தங்களுக்கு கொடுக்காத இடத்துல நான் பல இடத்த பார்த்துருக்கிறேன். அந்த போறம் பின்னுக்கு ஒரு நேரம் வருந்துவாங்க வாணி. போற அது அவங்க மூலையில மனசு குந்துறோம், சாப்பிட்றோம், பாரம் கொண்டு போன மொய்யை கொடுக்குறோம், பாரம் பட்டு இருக்கிறத விட நாங்களா ஒதுங்கிட்டா விஷயம் முடிஞ்சதானே, இதில் ஒன்றும் இல்லை தானே. என்னை பொறுத்தவரையில அவங்க கூப்பிட்டு இருந்தா நான் போவேன். என்ன செருப்பால் அடிச்சு போட்டு என்ன கூப்பிட்டாலும் நான் போவேன். ஏன்னு தெரியுமா? என்ன அவங்கள ஏதோ ஒரு வருடல் எங்களை அழைச்சிருக்குது. அவங்கள திருப்பி கூப்பிடணும். கௌரவத்துக்காக இருக்கலாம், சமூகத்துக்காக இருக்கலாம், கூப்பிட்டு இருக்கிறாங்க. சரி வாணி நானும் எந்த கருத்தை நான் சொல்லலாமா? போறேன். என்னன்னு சொன்னா நாம நீங்க மத்த பக்கம் மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். என்னன்னா நான் போவேன். என்னன்னு சொன்னா அவங்களுக்காக இல்ல. அதுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு அவங்கள இந்த மத்த மனுஷன் பார்வை சமூகம் அதே பேசுற சமூகம் பாரு இப்படி திறத்துன அவட அக்கா மாரு தங்கச்சி மாரு வந்துட்டு போனாங்க, இவ ஒரு மனுஷனாண்டு கேட்கக்கூடிய அது திருப்பி சொல்றதுக்கு அந்த அடியங்களுக்கு திருப்பி போறதுக்கு ஒரு நிமிஷம் போகாது. எப்பொழுதும் நேர்மையும் அந்த பண்பும் அந்த விழுமியங்களும் மறைய போகாது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் அவங்க அந்த பவுஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த நம்மட உள்ளுக்கு இருக்கிற அந்த மனநிலையில நாங்க போயிட்டு வந்தோம்னா அது அதிகமாக பேசப்படும் என்பதுதான் என்ற கருத்தாக இருக்கிறது. சரி, நன்றி. நன்றி நன்றி வச்சுதா, நன்றி. வாணி நல்ல சொன்ன. வாணி நானும் சொல்றேன்னு நான் சொல்றேன். ஓகே, என்னென்றால் நீங்க முதல் கேட்டீங்கள் ஏன் கேட்க வேணும், நாங்கள் எங்கட முடிவுகளை எடுக்கலாம்னு. நிச்சயம் முடிவெடுக்கிறது நாங்களாகத்தான் இருக்க வேணும், மற்றவர்கள் அல்ல. ஆனால் நாங்க பலருடைய எங்கட காது இருக்கிறது, செவியிருந்தும் கேட்காதவன் ஊமையாக இருப்பான் என்றுதான் வள்ளுவரும் சொல்றார். ஏன் எங்களுக்கு செவி இருக்கண்டா, சில நேரம் நான் எடுக்கிற முடிவு சரியா பிழையா என்றும் நான் சிந்திக்கலாம். அப்ப பலருடைய கதைகள் இருந்தாலும் எல்லாற்ற கதையும் நீங்க கேட்கக்கூடாது. ஒரு சிலற்ற கதைகள் இது நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாமே என்று கேட்கலாம். கணக்க பேற்ற கேட்கணும் இல்ல, ஒன்று ரெண்டு பேர்ட்ட உங்களுக்கு நல்ல விருப்பமான உரைகளையோ கருத்துக்களை கேட்கலாம். கேட்டாதான் எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற முடிவுல சில நேரம் ஐயோ இப்படி நான் பார்த்திருக்கலாம், என்ன நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், அது இன்னும் ஒரு பக்கம் இருக்கும். நான் ஒரு முடிவை தான் இல்லை இவையோட இனி உறவே கொண்டாட வேண்டாம் என்று இருக்கிறேன். நான் பேர்ந்து அவர்களுடைய அறிவுரைகளை பார்க்க சில நேரம் இப்படி எங்களுக்கு மீண்டும் தேவைதான். பாருங்க, கோபத்துல சில நேரம் இல்ல நான் மூன்று விஷயம் சொன்னா, ஒன்றும் அந்த ஒருவர் சொல்ற நீ ஒன்று செய்யக்க 3 பேருகிட்ட கேளு, ஆனால் அந்த சுயமா நீ முடிவெடு என்று சொல்ற. ஒரு காணொளி ஒரு விஷயம். ரெண்டாவது ஒருவர் சொல்ற, இது வித்தியாசமான ஆட்கள் தானா. அப்ப ஒருவர் சொல்ற நீ என்னதான் செய்தாலும், அவர் நல்லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்லா அந்த ஒரு 2 நிமிஷம் இருக்காது அவர் சொல்றது, அதுக்குள்ள எல்லாம் அடங்கும். அப்ப அவர் சொல்றார், ஒரு ஆள் சொல்றார், நீ வந்து உன்ட கோவத்தை கட்டப்படுத்து, அவன் என்ன செய்தாலும் நீ அதை பெருசா எடுக்காத, உனக்கு துப்புறானுண்டு வாய் அதை துடைச்சு போட்டு போய் அந்த இடத்துல நெல்லு. அதாவது அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு நீ அந்த இதன்ற மாதிரி தான் அவர் அது அந்த கோபத்துக்கெல்லாம் வருது சொல்லி போட்டு, அவர் உன்னை கண்டு கொள்ளாட்டாலும், அவர் பணக்காரனா இருந்தாலும் அவர் கண்டு கொள்ளாட்டாலும் நீ அந்த இடத்துல நில்லுன்னு சொல்றார் ஒருவர். மற்றவர் சொல்றார், உன்னை வந்து அவன் அடிச்சவன, உன்னை கேவலப்படுத்தினவன, உன்னை 4 பேருக்குள்ள நக்கல் அடிச்சவன, அவன் பக்கம் நீ போகவே போகாது, உனக்குன்ற ஒரு சுய கௌரவம் இருக்கு. அதுல வந்து வாணி இடம்பொருள் வேலை பார்க்கணும். இப்ப நீங்கள் ஒரு சிஎம்மாவில வேலை செய்தல், எனக்கு உண்மையிலேயே அவாவில பிடிக்கல, அவ செய்யற செயற்பாடு எனக்கு துரோகம் தான் செய்தாலும், ஆனா ஃபார்மாலிட்டிக்கு நீங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணினா சில நேரம் அந்த இடத்துல போய் கிடைக்காது. அப்படி சில இடங்களில வந்து எங்களை அறியாமையே விருப்பமே இல்ல இப்படி செய்யணும் ஆத்திரமா உள்ளுக்குள்ள இருக்கு, செய்த எல்லாம் அநியாயமா. ஆனா என்ன செய்யற, போய் நிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்துவிடும். அப்படியான சூழலில நாங்கள் எங்களோட அவமானத்தையும் பார்க்காமல் நிக்க வேணுமே என்று நிக்கிறோம். அது ஒரு சமுதாய கடமைக்காக மாதிரி. ஆனா எங்கட மனதுல உண்மையிலேயே போகக்கூடாது, இவை இப்படி அவமானப்படுத்தினவை என்றுதான் மனதுக்குள்ள இணைக்கும். அது சரி, நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் தான் முடிவெடுக்க வேணும். ஆனால் இடத்தை பொறுத்து நாங்கள் சில நேரம் எங்களுக்கு தேவை வருங்காலத்துக்கு உதவி செய்வோம், அல்லது எங்களோட தொழிலோட சம்பந்தப்பட்ட நாங்க போய்
நிக்கலாம், ஓ இல்ல ஒன்றும் அந்த செய்யலாம். இடத்துல கட்டாயம் பிறகு எங்களுக்கு ஓ கட்டாயமா. பூவாக்கு ஆறு சாப்பாடு போடுறது காசு ஆறுது ஆ அதுகள் சரி இல்லை மற்ற இப்ப உங்களோட நண்பி என்று வைங்களேன் ஓ உதாரணத்துக்கு அதுண்டா கொஞ்சம் யோசிக்க அது வேணும் வந்து இந்த நாங்கள். 2 கேட்டகரியும் இருக்குது. நீங்க சில இந்த நேரம் வாணி பக்கமா நீங்க அந்த சொன்ன பக்கமா ஆமா. சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி உறவுகள்ல ஆ. சில நேரம் பிடிக்காது. இப்ப உண்மையிலேயே எங்களுக்கு சொல்லி போட்டு போறோம் இல்ல. ஆனாலும் அந்த உறவு உள்ளமும் உணர்வும் பிரியாதுதானே. ஆனபடியே எங்களுக்கு சும்மா கோயில இருந்து ஒரு கோப்பிய இல்ல குடிச்சிட்டு அது சாப்பிட்டா அது 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 விருப்பம் அது இல்லாம அப்ப இருக்கும். அப்படி நீங்க போறத விட போகாம உண்மையிலேயே இருக்கிறது நல்ல ஏனென்றால் அங்க இருந்துட்டு இப்ப சிலர் வந்து கவலை. கோயிலுக்கு போய் மன அழுத்தத்தோட வார மாதிரி தான் ஏன்னா 4 ஆமா. கேள்வி கேட்கறது அங்க நின்று இப்ப இந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் கோயிலுக்கு வாரல என்னன்னா முதல்ல இதை கேட்பினும் அப்புறம் அதை கேட்பினும் அப்புறம் 3வது கேட்பினும் சரியோ அதுல யா, இருந்து யா. சில பிள்ளைகள் வாரதில்ல கோயிலுக்கு இல்ல பொது இடங்கள்ல பிள்ளைகள் தவிக்கிறாரு ஏன்னா எங்கட இப்ப வஜிதாசன சமூகம் வேணுமென்று கேட்டு மனதை நோவடிக்கும் இவன் ம். கல்யாணம் கட்டின பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளையும் வர தவிக்கிறது என்று சொன்னால் மற்ற விஷயம் கேட்கறது இப்படித்தான் எங்கட அந்த குணம் ஒன்று வேணுமென்று அந்த பிள்ளைகள் நோவடிக்கிறது கேட்பேனா. ஒரு சரியோ சும்மா அதுக்காக ஒரு அட்வைஸுக்கோ அல்லது வார இல்ல ஒரு அட்வைஸ் சொல்ற ஆக்களும் இல்ல இவங்க இல்ல இப்ப மெடிக்கல் முறையில ஆ. டாக்டர் தான் சொல்லணுமே தவிர இவங்க வந்து வைத்தியர் இல்ல ஓகே அப்ப ஒரு விஷயங்களை சொல்ல வாரேன் நான் அப்ப அந்த இடத்துல அப்ப அப்படி போய் மனவேதனையோட நாங்க வாரத்தை விட ஓகே சொன்னதுக்கு நன்றி எனக்கு வேற விஷயம் இருக்கு ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இடத்துல போனா என்ன இப்படி ட்ரீட் பண்ணுவாருன்ட்டு அப்ப ம். அந்த இப்ப ஏன்னா அங்க இருக்கிற 4 பேரு கேப்பினம் அவங்களுக்குள்ள கதை நடக்கும் சகோதரங்கள் தானே அல்லது மாமா மருமகள் தானே ஏன் இவங்க தள்ளி இருக்கணும் ஏன் இவர் இப்படி நடத்துறாரு அவங்களுக்குள்ளே எங்க கதை நடக்கும் அப்போ வேண்டு போட்டு அப்புறம் ம். வேணுமெண்டு அதே நான் சொன்னேன் எங்கிட்ட கேட்கும் அங்கே வச்சு ம். சரியா அப்போ அங்கே போய் நான் மனம் முடிஞ்சு வாரத்தை விட போகாம இருக்கிறது போகாம பெட்டர் இருக்கிறது. நான் ஓ நினைக்கிறேன் அத அதல்ல இப்ப நான் நினைக்கிறேன்றதை விட போறது தான் வேற வழி இல்லை போறது உறவுகளை ஆனால் பொறுத்து. இப்படி இந்த அதான் அதான். ரெண்டும் வந்து ஒரு ஆள் இப்படி சொல்ற அப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் நேற்று வந்தது எதை நாங்கள் எடுத்துக்கொள்றதுன்ற மாதிரி இடத்துல வாணி நாங்கள் அப்படி சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா போய் பேசாம நின்று பிள்ளைகளோட அவன் பிள்ளைகளோடயோ இதுகளோட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா கதைச்சிட்டு வர வேண்டியதுதான். ஏனண்டா சில நேரம் பார்த்தா எல்லாமே தனிமையா போடுவோமல்லோ நாங்கள் ஒரு உறவுகள் ஓ அது சரி எப்படியோ உங்களுக்கு சேவை மற்ற பக்கம் அப்படியான பார்த்தால் இடத்துல. நீங்க ஓ சொல்றது சரிதான் பிறகு ஆமா. மற்ற பக்கம் பார்த்தா உண்மையிலேயே 4 பேர் போகக்கூடாது. எனக்கு வேணுமென்று இவ்வளவு சொன்னேன் கவலையா இருக்கும். ம் ம் அல்லது பாருங்க போயும் ஒரு ஆதாத்துக்கு என்ன கூப்பிடையில அல்லது என்ன வாங்கோண்டு கூப்பிடையில நான் மாமியா இருக்கிறேனே இப்படி எல்லாம் கூப்பிடையில ஆனா சும்மா ஏன் எங்களை கூப்பிட்டவே சரி அப்படி இருக்கிறோம் ரெண்டும் அப்படி நினைக்கிறதும் இருக்கிறது இல்ல தான் இல்ல எங்கட இப்ப மனங்கள்ல. வந்து இவங்க அதுகளும் நினைக்க கூட. நினைக்கிறது இருக்கு இல்ல நினைக்க கூடாதுலக்கா அது இருக்கு மனதில் உண்டு ஆனால் இப்ப வந்து நாங்களே எங்களை வந்து திடப்படுத்தி போகணும் இப்ப இந்த விழாக்கள்ல என்னன்னு அதுதான் சொன்னால் அவன் இப்ப கூப்பிடணும் என்னென்றால் இல்ல. அநேகமான திருமணங்கள்ல பக்கேஜா எடுக்குது பிள்ளைகள் இப்ப ஓ ஓ அதாவது ஓ சாப்பாடுல இருந்து டிஜேல இருந்து எல்லாம். அதை அரேஞ்ச் பண்றதுக்கு அவங்க ஒன்றும் பற்ற இல்லை அவங்களுக்கு 2000 பவுன்ஸ் கொடுக்கணும் நீங்க அவங்க வந்து ஓ. வாராக்களை இதன்றதும் அந்த தட்டுகள் இதன்றதும் நல்ல காசு அந்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லோ ஆமா ஆமா. அவங்களுக்கு இப்ப அவங்க தான் சொல்லினா நீங்க நீங்க இந்த இதுக்கு போங்க நீங்க இதுக்கு போங்க நீங்க ஓ நீங்க பொம்பளையோட இப்ப அவங்களோட இதுல அது போகுது ஓ அதான் என்னைக்குல ஏற்க வேணும். சொந்த பந்தங்கள் வந்து பின்னெல்லாம் போகுது அப்ப அது ஒரு கவலையை தந்தாலும் நாங்க இனிமேல் எங்களை தடப்படுத்தணும் சரி நிச்சயம் என்னையும் நிச்சயம் 4 அது. பேரோட ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கிறேன் நான் போறேன் பாறேன் ஹாப்பியா நிக்கிறேன் சாப்பிட்டேன் ஓ வந்தேன் என்ஜாய் பண்ண விஷயம் முடிஞ்சு ம். மற்றது நாங்க நினைக்க கூடாது. எங்களைத்தான் முன்னுக்கு கூப்பிடணும். அது அத நினைக்காம நீங்க சொன்ன மாதிரி இருந்துட்டா சரி. அது ஒரு காலம் மற்றது போயிட்டது எங்கடைய அகலேண்டா அந்த பிள்ளைகள் அப்படி செய்யுதுகளோ அப்படி செய்ய எங்கடைய அகலாண்டே நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போனேன். அப்ப அந்த பிள்ளை ஒவ்வொரு மேசையா ஒரு 100 120 பிள்ளை பேர் தான் இருக்கும். ஒரு 10 மேசை இருந்தது இல்ல. அப்ப அவ சொன்ன அறிவிச்சினம் பொம்பளாப்புல ஒவ்வொரு மேசையா அந்த சேவன்ற ஆக்கள் வந்து உங்களை கூட்டி கொண்டு போய் புஃபேக்கு விடுவினம். நீங்கள் அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு விரும்பினதை எடுக்கணும். ஆனா எங்கடையாக்கள் என்ன செய்யணும் முதலாவது முதலாவது மேசையை கூப்பிட்டா கடைசி மேசை ஒழும்பி போய் நிக்குது. அப்ப அவங்க சொன்ன நீங்க போய் சிட்ஸ் நீங்க இருங்கோ ஒழுங்கின்படி நாங்க வார மாட்டோம். எங்கடையாக்களுக்கு அவ்வளவு பொறுமையே இல்லை. அப்ப உடனே டக்குன்னு எடுத்து அந்த குழப்புற மாதிரி கிடாக்கு அவங்கட அந்த சிஸ்டத்தை. அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் பிடிக்காது. நீங்க சொன்ன மாதிரி அந்த இடங்களில நாங்கள் பேசாம பொறுமையாக இருக்க வேணும். எங்களை முன்னிலைப்படுத்தணும் நினைக்க தேவையில்லை. உறவுகள் உண்டான சொந்த பொதுவாக்கள் உண்டான அப்படியே இருந்துட்டு வாரது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா
நன்றியா. இது 2 தான் ஆ. எனக்கு இல்லது. இப்படியும் கேட்டு இருந்தது. ஓ ஓ எங் அதான் எங்கட அதான். மனம் 2 பக்கம் இல்ல தாவுது. நிச்சயம் நிச்சயம் அது எங்கட அப்படி இது இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே எப்பவுமே அந்த 2 பக்கம் 2 பக்கம் தாவறதானே அந்த தாவுதோ. இவர் சொல்றது சரிதானே. நானே என்ற கருத்தை விடணும்னு நினைப்பேன். அப்புறம் இங்கால சொல்லிப்போம், ஓகே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு போவோமோ என்ற மாதிரி இருக்கும். ஆனா தூக்கி எறிஞ்சு போட்டு போனாலும் அங்க எழுச்ச வேணாம். இல்ல அப்படி இனப்பினம் எல்லா இடத்திலும் அவ வந்துட்டு சந்தோஷம் படுவினாம். இப்ப கோவப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்க சொன்னா அவர் வந்துட்டாருண்டா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஐயோ நூண்ட நாள் கோவம் ஆனா இப்ப வந்துட்டாருண்டா அது மாதிரி அப்படி வாராங்கள நாங்கள் அவே மதிக்கணுமோ இல்லையோ நாங்கள் ஓகே வாங்கோண்ணா இருங்கோ வாங்கோ மாமி இருங்கோண்டு நாங்க வடிவ அவியலை ஒரு ட்ரீட் பண்ணி வச்சுட்டா காணும். அந்த இவ்வளவு காலமும் சண்டை பிடிச்சு இதா இருந்தவை இப்ப சந்தோஷமா வந்துட்டோம் அந்த இப்படி சொல்லிட்டோம். இல்ல இல்ல அவை வந்துட்டு போனாலும் ஆமா நாளக்கா சில இடங்கள்ல சில ஓ உறவுகளாலேயே அங்க பிரிவு ப- வந்துடும் அஹ் பிரச்சனை வந்துடும் வந்துடும் பிரச்சனைன்றதை விட அந்த அவமதிப்பு தன்மை இருக்கிறது இருக்கு இருக்கு பலரால் இருக்குது அது. அப்ப அந்த இடத்துல போய் நாங்க மனம் உடைஞ்சு வாரத்தை விட வீட்டுக்குள்ள இருந்துட்டு வாழ்த்துப்பட்டு விட்டா நல்லதுண்டு போல அப்படியும் இருக்கும் சில இடங்கள்ல. நேற்று தான் கண்டிருப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவினோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவினோம். நேற்று கண்டவருக்கு போய் அவரை வாங்கன்றதும் அவரில் நின்று போட்டோ எடுக்கிறதும் சொந்த பந்தங்களை ஆரண்டு தெரியாத மாதிரி நடிக்கிறது எல்லாம் அப்ப அந்த அந்த டிராமாவை பார்க்கறத விட நாங்கள் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நாங்களா ஒதுங்கி இருக்கிறது அது எங்களுக்கு நல்லது. நல்லது சில இடங்கள்ல. மற்றது இப்ப இப்ப எங்களுக்கு உண்மையாலே நீண்ட காலம் எங்கட நிகழ்வுகளுக்கு எல்லாம் வந்த ஒருவர் பாடசாலையிலும் எங்களோட ஆசிரியரா சக ஆசிரியரா படிப்பிச்சு இப்ப அவ பென்ஷன்ல அப்படியே போயிட்டா. இப்ப அவ ஒரு நிகழ்வுக்கு தன்னை பிள்ளைன்ற கல்யாண வீட்டுக்கு ஒரு 8 ஆசிரியர்ல 5 ஆசிரியருக்கு சொல்லிப்படும் 3 ஆசிரியருக்கு சொல்ல இல்லையாண்டா ஒரு கதைக்கு நான் கேட்கிறேன். அப்ப மற்ற ஆசிரியர்கள் நினைப்பினந்தான ஒருத்தருக்கும் சொல்லாமட்டாவண்டா ஓகே எங்களோட ஒரு அந்த உறவுகளோட பிரச்சனை அப்படி ஒரு டீச்சர் செய்தா எங்கட மனங்களுக்கு நாங்களே படிப்பிச்சு அந்த பிள்ளைகளை 12ஆம் ஆண்டு வரை உயர்த்தின ஒரு ஆசிரியர்களை விட்டுட்டு இப்ப வந்த புது ஆக்கள் எங்களை விட வந்த புது ஆக்களுக்கு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்குதுண்டா. அப்ப என்னையும் ஒரு டீச்சர் கேட்டா ஏன் எனக்கு சொல்லிடாவா இப்படி நாங்க என்ன ஒரு கருத்து வேற்றுமையோ ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி அந்த சபைகள்ல செய்யறாங்களும் இருக்கணும் தானே வாணி அது மறந்துட்டினமோ. சொன்னா சொல்லணும் சொல்லாவிட்டா எல்லாத்துக்கும் சொல்லாவிடும். எல்லாரும் நாங்க இதுவரை மேல கவனப்படுறோம். ஐயோ ஒரு டீச்சருக்கு நீங்க இப்படியும் எடுக்கலாம். சொன்னால் நல்லது சொல்லாவிட்டா நல்லதுண்டு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி. அது நான் சொன்னால் அவங்களுக்கு நிலைமை நாங்க மொய் கொடுப்போம். சொல்லாட்டா எங்களுக்கு நல்லது நாங்க மொய் கொடுக்க தேவையில்லை. ஆனா என்னோட அந்த இது என்ன தியாரு இப்படி எடுத்துக்கொள்வோமே. அது சரி. ஆனா இன்னொன்று சக ஆசிரியர் சொல்றா தான் என்ற பிள்ளைக்கு கல்யாணம் விட்டுக்கு எல்லாம் சொன்னேன் நான் ஏன் நீவா சொல்லாம விட்டவா நான் கட்டாயமா அவாவை கேட்பேன் நான் கேட்க மாட்டேன். இப்ப ஒரு கதைக்கு நான் எனக்கு சொல்லலண்டா நான் போய் என்ன சொல்லலன்ட்டு நான் கேட்க மாட்டேன் விட்டுடுவேன். ஆனா அவ சொல்றா அந்த மற்ற டீச்சர் நான் கட்டாயமா கேட்பேன் நான் எந்த பிள்ளைக்கு எல்லாம் சொன்னேன் அந்த நாங்க அவமானப்படுத்துற மாதிரி விட்டுட்டோம் என்றால் அவ யோசிப்பா இன்னும் இவ கேட்கலையே எனக்கிட்ட இவன்ட்டு கேட்கலையேண்டு அவக்கு மன உளைச்சல நாங்க கொடுக்கணும். ஒரு இடத்துல காணிக்க ஐயோ நான் உங்களை விட்டுட்டேன் இனி இல்லைன்ற பெரிய ஹோல் எடுத்து செய்யுதுகள் கணக்கு ஆக்களுக்கு சொல்லி அதை விட ரிசப்ஷனும் பெருசா செய்யுதுகள். ஆனா அப்படி புதுக்க வந்த ஆக்களுக்கு சொல்லி இருக்கணும் பழைய ஆக்களுக்கு சொல்லி இல்லைன்னு அப்ப அந்த 2-3 டீச்சர்ஸ் சேர்ந்து கதைக்கிறது தானே. அப்ப சொல்லிக்க பெரிய கவலையா இருந்தது எனக்கு ஏன்னாவா தவற விட்டேன் நான் ஒரே ஊரில் இருக்கிறாங்க ஒரே ஊரில். அப்ப அப்படியான ஆக்கள இதுகளும் அப்ப அவே என்ன இயல்பை பார்த்தா அல்லது இவே எங்களுக்கு வேண்டாம்னு பார்த்தா எத்தனையோ எண்ணத்தை எண்ணலாமல்லோ. நான் சொன்னவாக்கு சந்தோஷம் என்று போட்டு இருங்கோண்டு சந்தோஷம் இந்த பக்கைகளை சாரி வாங்கி எங்களுக்கு தான் நட்டம். ஐயோ எங்களுக்கு தான் நட்டம் அதுக்கண்டு சாரி வாங்குவினும் தப்பினும் அதுக்கண்டு பெட்ரோலை செலவழிப்பினும் அதுக்கண்டு நேரத்தை போடுவினும் எண்ணக்குள்ள வீட்டுல இருந்து ஹாயா ஃபுட்பாலை பார்த்து போட்டு அழகா சிக்கன் பொரியலை சாப்பிட்டு போட்டு பாப்கார்னை சாப்பிட்டு போட்டு ஹாயா இருக்கலாம். விஷயம் முடிஞ்சு. நன்றி. சொல்ல போறீங்களா? இல்ல நீங்க கதைச்சோன்னிக்கிறதுக்கு ஏன்னா நீங்க சொல்லும் பொழுதுதான் நேற்று வாணி எங்கள் வீட்டுல ஒன்று நடந்ததை சொல்லி மறந்து கொள்வோம். இதோட எங்கட சொந்த மச்சாள் ஒருவருக்கு நேற்று 60ஆம் கல்யாணம். 60வது மச்சாளுக்கும் அவருக்கா ஆம்பளை தான் செய்யறது செய்வினுமா? அது பொம்பளைக்கு 60 வந்தா அதை பற்றி கவலை இல்லையா? ஆம்பளைக்கு 60 செய்யணுமா? அப்படித்தான் சொல்லுவேன். பொம்பளைக்கு 60 அவருக்கு காட்டல ஆண்டிக்கு
அந்த பர்த்டே இதுல போட்டு இருக்குது. அம்மா அது மாதிரி மதருக்கு அதுவும் போட்டு வேற பேர பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகள் அப்படி 3 இது போட்டு கிடந்தது. 3 கேட்டகரியில அந்த கேக்கு மருமக்கள் பிள்ளைகள் அப்படி போட்டிருக்கணும். அப்படி போட்டு அந்த கேக்கு போட்டு கிடக்கு. அதுதான் முடிஞ்சு பார்த்தா இவன் வீட்டுல போன கிழமை போல காட்டு கொடுக்கறதுக்கு போயிருக்கிறான். இந்த பொம்பளையும் இந்த பேத்தக்காரையும் புருஷனும் போயிருக்கணும் வீடு வீடா காட்டு கொடுத்து போட்டு எங்களை விட்டா காட்டு கொடுக்கல. மூத்தக்கா இல்ல, அவ மூத்த மருமகள் அங்க போயிட்டா. மூத்த மருமகள் வீட்டுல என்ன அங்க போட்டு வீட்டுல அப்ப கடைசி தங்கச்சி சொல்லியிருக்கா, நீ என்ன காட்டொன்னும் வேண்டாம், ஒரு காட்டங்களுக்கு போதும், நான் அக்காவுக்கு சொல்லி விடுறேன்னு. இல்ல நான் அக்காட்ட போய் சொல்லணும்னு சொல்லி போட்டு அங்க போயிட்டு நடு வீட்டுல இருக்கிற அக்கா வந்து அவளுக்கு 4 மொழியங்கள் தானே. அவ கல்யாண வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிறா. அப்ப பின்ன அவ சரியில்லை வந்த வேண்டு போட்டு தந்து அப்ப அவ என்ன செய்யறா, அக்கா அவளுக்கு மட்டும் சகோதரத்தை சொல்லி போட்டு பிள்ளைகளுக்கு சொல்லியும் சொல்லல. வீடு தேடி வந்து கொடுத்தவ சொல்லல. கடைசி தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு போனா. எனக்கு நீங்க சொல்லும் போது அந்த நடாமம் சொல்றதுதான் ஞாபகம் வந்தது. போனாலும் பார்க்க போகாவிட்டா காசு மிச்சம் தானே. அவர் சொன்னா நல்ல சொல்லாவிட்டா நல்ல. அவர் எதை மெயின் பண்றது எனக்கு தெரியாது. அவர் சொன்னதுல இருந்து நான் எந்த கருத்தின்படி சொன்னா அவர்களுக்கு நல்லது, சொல்லாட்டாங்களுக்கு நல்லதுண்டா, கொடுத்து வாங்குறது அவங்களுக்கு நல்லதுன்னா கொடுக்காவிட்டாங்களுக்கு நல்லதுன்ட்டு நான் வச்ச எந்த கருத்து தான் அது. அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது. இல்ல நேற்று சொல்லி போட்டு பின்ன சரியன்னுட்டு நேற்று பேர்த்த நடந்த இடத்த இவ போயிருக்கிறேன். போன இடத்துல இதுக்கடே மூத்த அக்காவை தேடி அங்க மருமகள் விட்ட போன இடத்துல மூத்த மகனுக்கு அக்காட மூத்த மகனுக்கு தேம் ஒரு காட்டை கொடுத்திருக்கிறான். அவன் 4 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் 2 படியங்கள் பக்கத்து வீட்டில ஒரு படியன் இருக்கிறான். 10ஆவதுக்கு வீட்டிலே ஒருத்தர் இருக்கிறார். அதுக்குன்னு சொல்லாமல் அப்புறம் அங்க பேர்த்த வீட்டுல சமக்கக்காரி கேட்டவன், ஏன் மச்சால் அவ வர பிள்ளைகள் அவைய ஒருத்தரையும் காணையில மெத்த எங்களை உண்ட விட்டா காடா பிள்ளைகள் எல்லாரும் வந்து நின்றா போல. அவ சொன்னாம அவைக்கு சொல்லல, அதால வர இல்லையே. அப்ப ஏன் சொல்ல இல்லையன்றா, எனக்கு தெரியுமா ஏன் சொல்ல இல்லைன்னு. நீ பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவள்கிட்ட கேளு. அப்ப எங்களை தங்கச்சி இப்ப கதைக்குள்ள சொன்ன பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு சொன்னா ஒரு 5000 ரூபாய் மிச்சம், ஏன் நீங்க கவலைப்படுறீங்க. இப்ப அவர் சொல்லாம இவங்க போது அவர் இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இல்ல. இப்ப அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இல்ல. அப்ப விடுங்களங்க அதைய. இல்ல அப்ப சொல்லக்கூடாதுன்னு அவ என்னத்துக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. அப்ப சொல்லக்கூடாண்டா மொத்தமா ஒருத்தருக்கும் சொல்லி இருக்க கூடாது. இல்ல ஏதோ ரீசன் அவருக்கு இருக்கும். இப்ப அண்மையில ஒரு கல்யாணம். அப்ப அந்த அக்கா சொன்னா, தான் தன் கணவருக்கு இறந்த நேரம் அவர் தகப்பன் மட்டும்தான் வந்தது. தாயும் தகப்பனும் என்னவோ அவங்களுக்கு 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எங்கேயோ வெளியே வட்டியண்டு வரையில்லை. அது பிறகு செய்ததெல்லாம் வரையில்லை. அது பிறகு ஃபோன் பண்ணி கூட கேட்க இல்லை. அப்படியே விட்டுட்டுன்னு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அது ஒரு கவலைன்னு சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு இவர் என்ன செய்திருக்கிறாருண்டா, அந்த அம்மா அப்பாவுக்கு தான் காட்டு கொடுத்துருக்குறார். சரியா? அப்போ இவங்க கேட்டாங்களாம், இவங்க திரும்ப அது வாரீங்களோ வரலையாண்டு இப்போ வருது காட்டில். அப்போ சிலர் போடுறே இல்லை பஞ்சியில். இப்போ அந்த கியூஆர் கோடெலாம் என்னெல்லாம் செய்து போடணுன்றதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, நாங்கள் வாரமெண்டா விஷயம் முடிஞ்சு. அப்போ இவர் சொல்லிக்கிறோம் நாங்கள் வாரமெண்டுட்டு இவர் கேட்டுக்கிறோம், நாங்கள் 2 4 6 8 பேர் வருவோம்னு சொல்லிக்கிறேன். அப்போ இவர் கேட்டுக்கிறார், 8 பேர் இல்லையே நீங்களும் அக்கா பண்ணுங்களா 2 பேர் தானே என்னாடு கேட்டுக்கிறார். அதில் அரேஞ்ச் பண்ணணும் என்ன சாப்பாடு. இவர் சொல்லிக்கிறார், இல்லை 2 பிள்ளை கூட்டு பேர் அவருங்க 2 கணவன் 2 4 6. ஓகே. அப்போ பிள்ளையர் மருமக்களும் நாங்களும் எனக்கு 8 பேர் தானே வரமாட்டு. இவர் சொல்லிக்கிறோம், நாங்கள் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. உண்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல இல்லை, என்னட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் சொல்லி சீச்சு குடும்பம் நீங்கள் போட்டுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்களை நித்யானந்தம் குடும்பம் மட்டும் போடுறேன் நான். நித்யானந்தம் குடும்பம் மட்டும் போட்டால் நித்யானந்தம் குடும்பம் பண்ணால் அந்த நித்யானந்தத்துல குடும்பத்தை தான் பரவணுமே தவிர மற்ற குடும்பத்துக்கு மகள் குடும்பத்துக்கு அங்கே இல்லை. அவர் வேற ஒரு குடும்பம் ஆயிட்டார். அப்போ இவ சொன்னா, இல்லை நித்யானந்தம் குடும்பம் பண்ணால் நீங்களும் உங்களோட
ஒரு மனைவியான்னு போடுறது சொல்ல பிறகு என்ன நடந்துட்டு தெரியல. அவன் சொல்லி சிரிச்சா பாருங்க மணி கூப்பிடாம இந்த ஜனம் வரப்போட்டு இருக்குது செலவு விளங்கணும் கூடுதல். ஏன்னா அவன் சில ரீசன் வச்சிருக்கிறான். எனக்கு சொல்ல விருப்பம் நான் சொல்லல. அப்ப என்ன டிவர் எடுத்து கொண்டு வருவார் பிள்ளைகள? அது பிள்ளைகள் கல்யாணம் கட்ட பிள்ளைய கல்யாணம் கட்டட்ட ஆமா வர விஷயம். அப்ப என்னக்குள்ள போனாக்கள் அப்படிப்பட்ட ஆக்கள் சொல்லாட்டா நீயும் போற கல்யாணத்துக்கு. இல்ல இப்ப நான் அப்படி நினைச்சு சொல்லு. நான் சொன்ன வாணிங்க என்னண்டா இப்ப அவக்கு 4 பிள்ளைகளும் கல்யாணம் செய்துட்டுகள். ஒருவருண்ட வீட்டுல எங்கட அக்காவை தேடி போன இடத்துலதான் அந்த வீட்டுக்கு அவவும் அந்த வீட்டுல அக்கா நின்றபடியா மூத்தவர்கிட்ட காட்டு மூத்த மருமகளுக்கு கொடுத்துட்டு போனோம். அப்படி ஓகே. அப்படி செய்திருக்க கூடாதுன்றுதான். அதுதான் ஏன்டா கொடுத்தா 4 பிள்ளைகளுக்கும் கொடுக்காம வர்றது வேற அது விஷயம். அது கொடுக்க கூடாது. ஓ அப்ப அதுதான் அவ கேட்டது. நான் சொன்ன உனக்கு உங்களை கொடுக்காட்டி 3 பிள்ளைகளோட காசு மிச்சம் தான். மிச்சம் அது மிச்சம் தானே. போயிடலாம். மொய் மிச்சம் தானே. அப்ப உங்களுக்கு தானே மிச்சம். பேசாமல் இருங்கோ. மொய் மிச்சம். அதைத்தான் இப்ப சொல்லி சிரிச்சா. சிரிச்சோம். சில இடங்கள்ல சொல்லண்டா அப்படியே விட்டு போய் இப்ப சில பிள்ளைகள் இப்ப என்ன செய்வார்கள் நாள் இளையவருக்கு போடுவார்கள் ஒன்றுமே இல்லாம அதாவது நீ மட்டுமான மாதிரி அதை நீ மட்டும் போட மாட்டார்கள். இப்ப உங்களுக்கு நான் போடுறேன். சில பிள்ளைகள் போடும் வித் யுவர் பேரண்ட்ஸ் என்றால் அவங்களோட அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி. அப்போ அண்மையில் 2 வந்திருக்கு. அப்போ நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு தானே வந்தது அம்மான்னு சொல்ல. இல்லை அவர் போட்டுக்கிறோம் வித் பேரண்ட்ஸ் சொன்னால் நீங்களும் வாங்கம்மான்ட்டு. இன்னொரு போட்டுக்கிறோம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போக அதுக்காக நாங்கள் ஓப்பட போகிறோம். இல்லை ஏண்டா எங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சில வேளை ஆக்கள் கூட இருக்கு சொந்தக்காரரும் இல்லை அது எங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்போ நான் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி இருக்க நாங்கள் கோபுரத்தில் ஒன்றும் இல்லை அது. ஆனால் இப்படி இதை சொல்லப்பட்டு இப்படி எனக்குள்ள ஒரு ஆள் சொல்லப்பட்டு ஒரு ஆள் நினைக்கல. ஆனால் அதை இப்போ நான் நினைக்கிறேன் கேட்க விடுறது பெற்றே ரெண்டா அவங்கள பெரிய ஆள் ஆக்கக்கூடாது. அவங்கள பெரிய ஆக்கள் ஆக்கக்கூடாது. அதே மாதிரி வாணி இப்ப நேற்று நடந்தவண்ட அக்காண்ட மகனுக்கு புதன்கிழமை கல்யாணம். அது சொந்த மச்சால் தான் எங்களுக்கு 2 பேரும். இவவும் மச்சால் தான் இவவும் மச்சால் தான் எல்லாம். மகனுக்கு கல்யாணம் புதன்கிழமை செல்ல சொன்னது இல்லையா. அப்ப கல்யாணம் காட்டு கொடுக்க வந்தவ ஜெர்மனியில இருந்து போனவ ஒரு மச்சான் சகோதரி தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் இப்ப பேர்த்த நடந்தவருக்கு சமக்கக்காரி அந்த கல்யாணம் செய்த பொடியனும் போயிருக்கணும். கல்யாணம் செய்ய போற பொடியனும். அப்ப காட்டு கொடுக்கல காட்டை கொடுத்து போட்டு உடனே கேட்டு இதோம்மானி நாங்க செல்லச்சென்னையில கல்யாணம் செய்யணும். ஒரு ஆளுக்கு இப்ப செல்லச்சென்னையில சாப்பாடு வந்து வாணி 900 ரூபாயாம் ஹோட்டல் அங்காலே ஒரு அந்த ஹோல் எடுத்திருக்கிறான். அது நீங்க எடுக்கிற சாப்பாடுல பொறுத்து வெஜ் நான்வெஜ் அதுக்குள்ளேயும் நான்வெஜ்க்குள்ளேயும் என்னென்ன சேர்க்குறீங்க அப்படி எல்லாம் இருக்குல்ல. இல்ல வாணி இப்ப நீங்கள் இப்ப காட்டை உங்களுக்கு நான் தந்து போட்டு வாணி 900 ரூபாய் ஒரு ஆளுக்கு சாப்பாடு நீங்கள் உடனே வருவீங்களோண்டா நான் என்ன மூக்கு சாத்திரமே பார்த்து சொல்றது. நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோ உங்களுக்கும் அதே ஒரு கிழமைக்கு பிறகு என்ன நிலை என்று ஒருத்தருக்கும் தெரியும். இல்லக்கா இப்ப இதுல ரெண்டும் பேசலாம். இப்ப கேட்கறது மனாகரியமான ஒன்று. ஆனால் இல்ல இப்ப கேட்காம இருக்கிற மேனு சொன்னால் இப்ப காசு வந்து இப்ப இங்கே இருந்தான் ஒருவர் சொல்லிப்பட்டு சொன்னாராம் உங்களுக்கு பிள்ளை குட்டிகள் கூடத்தானே பிள்ளைகளை கூட்டி வராதைங்கண்டு வர சொல்லியிருந்தேன். அது பெரிய பணக்காரி என்ற பேர்ல இருக்கிற ஒருவர். அப்போ அதுகள் கேட்டுதல் ஹஸ்பண்ட் வைஃபும் வாணியாக இப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் சொன்னான்டா நீங்கள் ஒன்றும் செய்யலை. அப்போ பிள்ளைகள் நான் சின்ன பிள்ளைகள் அப்போ இப்போ வளர்ந்துட்டுதுங்க. ஏன்னா தண்டு சாப்பாட்டுக்கு விளவட்டு. ஆனால் அங்கே அதை உண்மையிலேயே சொல்லக்கூடாது. வீட்டில் வளர்க்குற அந்த அது கூட எங்களை தள்ளி தமைக்கும் அந்த சாப்பாடை கொடுத்தா. என்னோட அதுக்கும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிடு வீட்டில் இருக்கிற ஜீவனம். அப்போது நாய்க்குட்டி வைங்களேன். அப்போ அதுக்கு அவ்வளோ காசை கொடுத்து அது பெரிய வந்த வரிசையும் அவிஞ்சது வேறு அவியாது வேறு தலைமெல்லாம் அப்படியே வச்சு போட்டு வந்துட்டுதுங்க. அப்போ அப்படி ஒரு கெட்டுக்கு இவ்வளவு சொல்லிக்கல நாங்கள் ஆனால் முதல்ல சொல்லுங்க வாரம் வேண்டும். அதுக்கு பிறகு சுனாமி அடிக்கலாம் சூறாமி அடிக்கலாம் நிலநடுக்க நம்ம வரலாம் அது அவங்கள பிரச்சனை. இல்லாட்டி நோய் வரலாம். ஆனால் இப்போ அந்த நேரம் ஓகே நாங்கள் 2 பேர் வருவோம் இல்லாட்டி 3 பேரும் அது சொல்லத்தான் வேணும். ஏன்னா அது அவர்கள் கல்யாணத்தை விடுங்கோ ரிசப்ஷன் சொல்லிக்க அது வந்து காசு அதிகம் இங்கே வேஸ்ட் பண்ணிடலாம் அதுக. அப்ப அதை சொல்ல ஆனா அந்த நேரம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு வரது அது கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்கும். இல்ல நீங்க சொல்றது சரிவாணி. ஆனாலும் இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு காட்டை கொடுத்து போட்டு நீங்கள் எத்தனை பேர் வரீங்களன்னு உடனே வந்து ஒரு 10 நாள் கல்யாண வீடு இருக்கீர்கள் ஒரு 3 நாளுக்கு முதல் சொல்லுங்கன்னு சொல்ற விஷயம் வேறு.
அதை போட்டு உடனே நீங்கள் காட்ட நீங்கள் இப்ப நான் உங்களுக்கு ஒரு காட்டை தந்துட்டு வாணி நீங்கள் வருவீங்களோன்னு கேட்டால் என்னண்டு அது ஒரு ஒரு மனச்சாட்சி இல்லாமல் நடக்குதுல பாசனங்கள் நான் எனக்கு அதை அநாகரிகமா பட்டிக்குது அப்படி இப்ப வந்துட்டுது சனங்கள் எல்லாம் இல்லை அப்படித்தானே ஏனென்றால் எல்லாம் கூடி போச்சக்கா செல்வியக்கா இங்கே அதான் எல்லாம் என்ன கூடனா இன்னொரு விலையில் கூட அதை வேஸ்ட் பண்ணுறது அது போல தான் கல்யாணம் அது தெரியல ஆனால் ரிசப்ஷனுக்குள்ள சரியான காசு அது ஏன்னா அது நுண் வச்சான் எடுக்குங்க அது எடுக்கக்குள்ள சில கேட்கணும் மற்றது இப்போ வந்து எல்லாருக்கும் அள்ளி கட்டி கொடுக்கறது இல்லை ஒரு குறிப்பிட்ட இதுக்கெல்லாம் இப்போ செய்யுது ஏன்னா இல்லையாண்டு எக்கச்சக்கமான காசு போகும் திரும்ப கோல் எடுக்கணும் திரும்ப அந்த சாப்பாடோடு சேர்த்து இதெல்லாம் ஓ அப்போ அதுகளுக்கு இப்போ பாக்குறதுக்கு கல்யாணத்துக்கு அது இருக்காது என்னைக்குல நீங்கள் வாரத வர இல்லையாண்டா அதில் அது என்ன பொறுத்த இல்லாத பிள்ளையாண்டு சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு அதை ஒரு இதா பட்டி நான் அது முதல் சொல்றது விஎம் வாதி உடனே நாங்கள் கேட்கல தானே இப்ப புதன்கிழமை நாளுகள்ல வேலை நாடுகள் எல்லாருக்கும் வேலை நாள் அப்படி என்று சொன்னால் வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு ஆக்கள் இப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்ப சனி ஞாயிறு வீக்கெண்டுல வேற விஷயம் அப்ப எல்லாத்தையும் யோசிக்க வேணும் இனி போற நாங்களும் ஒரு காட்டை கொடுத்து கேட்கல நீங்கள் எத்தனை பேர் வருவீங்களோன்னு முகத்தில் அடிக்க மாதிரி கேட்கறது எனக்கு அது ஒரு சரி வரும் அது உரத்த நிலையை பொறுத்த இல்ல தெரியல இப்ப நீங்களும் ஒரு எல்லாம் 3 நாள் மாறிட்டு இளையவர்கிட்ட கேட்டா சொன்னது தானே சொல்லுவார்கள் இப்ப இதுதான் வந்திருக்குது இப்ப இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு விலைகள் தெரியுமோ எல்லாம் மாறிட்டுது இடவசதிகள் செய்யணும்னாங்க நீங்க வரலன்னு சொன்னா ஓப்பனாவே சொல்றாரு நீங்க வரலண்டா வாணி நாங்க 2 பேரும் அந்த இடத்துல நிரப்புவோம் ஏனண்டா நாங்க கதை சொல்றது எப்படி என்றால் சொந்தங்களுக்கு கூட சொல்ல இல்லை நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆமா என்னுடைய ஆமா சொல்றோம் நீங்க வரையிலன்னு சொன்னா நாங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் கதை போடுவார்கள் சரியா அப்ப அதுகளுக்காகத்தான் எங்கிட்ட கேட்டு செய்கிறோம் சார் நாங்க இப்ப நவலுக்கான வாழ்த்து நேரத்தை செய்து வாணி கொள்வோம் நானும் இதுல ஒரு கூப்பிடுங்க அப்படியே சொல்லிட்டு விடுறேன் என்ன சொன்ன அந்த அக்கா சொன்னதை நான் நம்மளுக்கு கஷ்டம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா நானும் செய்தேன் நான் என்னன்னு சொன்னா இப்ப நான் ஒரு இந்த பயான் நிகழ்ச்சி வந்து தொடங்கி இருக்கிறோம் எங்களோட வீட்டுல அப்ப நாங்க அதுல நாங்க அறிவிக்கணும் எத்தனை பேரு நீங்க வாரீங்க வாராக்க உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்றோம் நாங்க அப்ப அப்ப கூட கூட வாங்கி என்ன செய்யற நான் கேக்குறேன் அங்க ஒரு 100 ரூபா சொல்றாங்க ஒரு பெட்டிஸ் ஒரு கட்லெட் வாங்குறோம்னா 100 ரூபா அப்ப அதோட வாழைப்பழம் சோடா வாங்கி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த காசை நம்ம 10 பேருன்னு சொன்னா நம்ம 8 பேருக்கு வாங்கிடலாம் 15 பேருக்கு வாங்கிடலாம் அப்ப வாராக்களை நீங்க உறுதிப்படுத்துங்கன்னு கேட்கறதுல நாங்க பழைய பொருள் வேணும் அது என்னோட இப்ப இருக்கிற நிலம் அப்படி சொல்ற மாதிரி ஐரோப்பிய நாட்டுல இருந்தாலும் நாங்க இப்ப கல்யாணத்துக்கு 1000 ரூபா 100 ரூபாய்க்கு தான் அந்த ஹால் இப்ப புக் பண்றாங்க அது ஆனா இப்ப கஷ்டமா ஊர்ல சிரிப்பு வர்றது உள்ள குஞ்சு குருமா அள்ளி கொண்டு வந்துருங்க இப்ப குஞ்சு குருமான வீட்டை வச்சுட்டு போறது அங்க ஏனென்றால் வந்துட்டும் பாவங்கள் அந்த பிள்ளைகள் சாப்பிடாது இந்த ஜனம் வந்து சிக்கன் எடுக்கிறதும் அதை ஒளிச்சு வைக்கிறதும் அதை சாப்பிடுறதும் அப்ப இந்த ஜனம் என்ன செய்யறேன்னா நான் 50 பேர்ன்னு சொன்னா இதுகளை 70 100 பேருக்கு சமையங்களே என்ன தெரியும் வீட்டுல உள்ள குஞ்சு குருமா எல்லாம் வந்து செய்யற மாட்டேன் இப்ப என்ன தெரியல இப்ப நிலைமை இல்ல வீட்டுக்குள்ள சமைக்கிற அது வேற கோள்களுக்கு போகக்குள்ள போன வாரம் இல்ல வீட்டுக்குள்ளண்டு இதுதான் ஆக்களை வச்சு கோச்சை வச்சு சமைக்கிறது அப்ப அதுக்குரிய வச்சுக்குங்க 50 பேர் 50 தான் எடுக்குங்க நாங்க விலைவாசி அப்படி விலைவாசி அப்ப 100 தான் எடுக்கணும் வேணும்டா உள்ள எல்லாம் வந்து கஷ்டம் இல்ல அது சில இடத்துக்கு சில இதுகளை படுத்து சொல்லி தானே இப்ப எனக்கு நீங்க சொன்ன மாதிரி லண்டன்ல இருந்தெல்லாம் மாதிரி கல்யாண வீட்டுக்கு அறிவிச்சிருந்தார்கள் அந்த ரிசப்ஷன் இதுகளுக்கும் அறிவிச்சிருந்தார்கள் ஆனா அதுல எழுதி இருந்தது நீங்கள் ஒரு கிழமைக்கு முதல் வரமாட்டீங்கள் என்றால் அறிவிச்சு விடுங்கோ என்று போட்டிருந்தார்கள் எனக்கு அந்த நம்பர் போட்டிருந்தார்கள் இப்ப நான் அதுல இமெயில்ல போட்டு விட்டேன் நான் இப்ப வரமாட்டேன்னு அப்ப அது மாதிரி இப்ப கல்யாண வீட்டுக்கு சொல்லியது எனக்கு இப்ப வஜிதா சொல்ற இதை பற்றி அது அந்த சாப்பாடு இதுவும் ஒரு பக்கம் போனாலும் இல்ல கல்யாண காட்டு குடுக்கல அப்படி சொல்றது அது ஒரு அநாகரிகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஒரு 10 நாள் தவணை கேட்கல நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு முதல் நீங்கள் வரமாட்டீங்க அடிச்சு கேட்கலாம் வீட்டு அப்படி சொல்றத விட்டுட்டு காட்டை கொடுத்துட்டு மூஞ்சியல் அடிச்ச மாதிரி அப்படி சொல்றாங்க அது பிள்ளைதான் காட்டை தரக்குள்ள சொல்றது பிள்ளைதான் அப்புறம் 2-3 நாளைக்கு இப்ப அதான் போடுகிறாள் எப்படின்னு சொன்னால் இன்னொரு துண்டு இருக்குது 3வது துண்டு நீங்க வாரத்தை உறுதிப்படுத்துங்க இதுக்குள்ள போய் இப்ப இப்படி செய்யுங்க அதெல்லாம் இப்ப ஆன்லைன்ல செய்ய சொல்லி வருது சரியா வேண்டாம் அதுகளுக்கு உண்மையிலேயே எவ்வளவு இப்ப எங்கட மட்டுமா எவ்வளவு சொல்லி அதுகளுக்கு அது சிக்கல் தான் மற்றது இப்ப மணி வயசா பார்த்தா பயங்கர காசுகள் இப்ப கோழி
அவங்களே வந்து ஏதோ ஒரு தொகைக்கு போகுது. பந்தா பரமசிவங்கள் சிவங்கள் காட்டக்குள்ள இன்னும் அது இன்னும் கூடும். ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் இப்போ நான் அண்மை காலமாக பார்த்த இதுகளில் பிள்ளைகளாக செய்யக்க 2 பேரும் சேர்ந்து தங்களோட மணியை போட்டு செய்யக்க அதுகள் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக செய்யுதுகள். சரியா? இந்த பந்தா பரமசிவங்கள் இருக்குத்தானே, அப்பா நான் அந்த ஊர்க்காரனுக்கு நான் இந்த ஊர் இப்படி காட்டணும் மட்டும் செய்யறாக்கள்ன்றதான் அங்கே நார்ப்ப கிடக்குது. இப்போ ஓகே, அகலம் குறைவு கோளுகள் அகலம் இருக்காது வர இல்லை. ஆனால் பிள்ளைகள் செய்கிறத நல்ல நேர்த்தியாக அழகாக செய்து முடிக்குதுங்க, சூப்பராக நடக்குது. அதில் சில நேரங்களில் அந்த அந்த பேக்கேஜ்ன்ற ஒரு இதில் உறவுகள் ஒதுக்கப்படுறதும் இருக்குதான் இல்லையா? அதெல்லாம் நாங்கள் இப்போ என்ன செய்யணுமேட்டா, கொஞ்சம் மனதை சேடமாக்கி கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு அன்றைக்கு நான் மௌன விரதம் போகிறேன், சாப்பாட்டுக்கு வாய் திறக்கிறேன், வாழ்த்துறதுக்கு வாய் திறக்கிறேன், வீட்டை வந்து சேர்றேன். அதுக்குள்ள வந்து நான் போய் மூக்கு நுழைச்சி இப்படி செய்யலை, இன்னும் இதில் வைக்கல, அதில் மனம் நோகும் இல்லையாண்டு இல்லை. அந்த இடத்துல என்ன ஒதுக்கி வைக்கல. ஏன்னா அதுகள் சொல்லுதுகள், ஓகே அண்ணியும் அண்ணியும் நீங்கள் இருக்கலாம், இன்னொரு நாள் வந்து இவர் இதை செய்கிறாள், இவர் இதை செய்கிறான். இப்போ ஸ்டெப்ஸ் அப் ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன் தான் நடக்குது. சரியோ? நடக்க ஒன்றும் பண்ண முடியாது செல்வியக்கா. நான் போகிறேம்மா, சாப்பிட்றேண்ணா, வாழ்த்துறேண்ணா, வாரம் நல்லது, வாழ்த்திட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாழ்த்து. இப்போ ரெண்டும் வந்துட்டுது. வயிற்ற நிரப்பிட்டு வந்து வாழ்த்துங்கோ, அல்லது வாயார வாழ்த்துறதுக்கு சாப்பிட்டுட்டு வாங்கோ, அல்லது வாயார வாழ்த்துட்டு போய் சாப்பிடு. இப்போ ரெண்டு அப்படி வந்துட்டு அது நல்ல விஷயம். ஏன்னா இந்த ப்ரெஷர், இந்த கொலஸ்ட்ரால், இந்த டயபெட்டிக் எடுக்கலாம் கஷ்டம்னு சொல்லி அதெல்லாம் நடக்கு. இல்ல அது மாதிரி நேற்று எல்லாம் இப்ப எங்களை விட்டு எல்லாம் இப்ப நாளைக்கு 31 செய்யறதுக்கு எல்லாருக்கும் காட்டு கொடுத்து அறிவிச்சிருந்தார்கள். அப்ப அதான் அது வந்து இப்ப எங்கட வீட்டுல எல்லாரும் வேலை முடிஞ்சு வர இப்ப அந்த 8 மணி 31க்கும் காட்டு ரேஞ்சில் வந்துட்டுது. அப்ப பாருங்க அதான் மக்கள் எந்த 31க்கு ரேஞ்சில் இருக்கிறாங்கண்டு, பாணி 31க்கு 500 காட்டு அடிச்சு கொடுத்துருக்கீங்க எந்த தெரியும். ரேஞ்சுக்கு மக்கள் வந்துட்டாங்கண்டு இப்ப ஆ. பாருங்களேன். அப்ப அந்த காட்டு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்த இடத்துல இப்ப எங்கட வீட்டுக்காரருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தவ ரொம்ப சொல்லி இருந்த இடத்துல எங்கட வீட்டுக்காரர் போறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லாரும் வேலை முடிஞ்சு வர லேட் ஆகும். அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு வாணி இரவு 8 மணிக்கு பிறகு போய் சாப்பிடுறதுக்கு போயிடலாது. அப்ப நான் முதல்ல என்ன செய்து விட்டேன், 3 நாளுக்கு முதலே சொல்லி விட்டுட்டேன். என்றால் அவ வந்து காசுக்கு தான் சாப்பாடுகள் வாங்குறது. அப்ப ஒரு 15 சாப்பாடு என்ன ஒரு 32 வீடு ஊர்ல செய்யணும், 500 பேரை கூப்பிட்டா? இல்ல 500 காட்டு அடிச்சவ. 500 காட்டுன்னா 500 குடும்பம். இல்ல அப்படி என்று சொல்லல தானே. 500 குடும்பம் இல்ல அங்க வந்து 500 குடும்பம்ன்றதுக்காக ஒரு பக்கம் போனாலும் அந்த காட்டு அடிக்கிறதுல வாணி இப்ப 100 காட்டு 200 காட்டு 300 காட்டு அந்த காட்டுங்க இதுக்கு அங்கால ஒரே சரி, அப்படித்தான். இப்ப 100க்கு நீங்க வாங்குறதுக்கு 500 வாங்குறதும் குறையாது. சரி, இப்ப 500 வாங்கி எத்தனை கொடுத்துருப்பீங்க நினைக்கிறீங்க? அதான் தெரியும். இப்ப எங்கட வீட்டுல எல்லாம் மாணி 6 காட்டு குடுக்குற இடத்துல ஒரு காட்டு தான் எங்கட வீட்டை வாங்கி வச்சது. என்ன வேண்டாம் எல்லாருக்கும் அந்த காட்டு தானே. அப்ப தேவையில்லை, நாங்களே வாயாலேயே சொல்லி விடுறோம்ட்டு கொடுக்கல எங்களை வீட்டுல. இல்ல பேர் வைக்கும் விழா உண்மையிலேயே எங்கடையாக செய்யல ஒரு காலத்துல. அது முந்தி ஒன்றுமே இல்ல, பிள்ளை பிறக்கும். அதுவும் இப்ப நான் பார்த்த காலங்கள்ல மறுத்து வச்சு சரியா, அவர்கள் எங்களோட வீட்டுக்கு பின்னாடி அவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனது. எங்களோட பின்னாடி இருக்கிற எல்லாம் சொந்தங்கள் மாதிரி தானே. அவ வந்து வைத்து அந்த பிள்ளைகள் 1 வருஷத்துக்கு கொண்டு நினைக்கிறேன், நான் ஆரம்பத்துக்கு கொண்டு எனக்கு தெரியல. அவ சொல்லுவா, அந்த வலையை பிடிச்சி கொண்டு நின்று கத்துவா மேல. அந்த வீடு ஓலை வீடு தான். அப்ப கத்தக்கெல்லாம் அம்மா சொல்லுவா, அவளுக்கு இப்போ பிள்ளை பிறப்புறாள்னு சொல்லுவா அம்மா. பிறகு பார்த்தா பிள்ளை பிறந்துடும் கத்தும் பின்னால. படியங்கள் இல்லை, 6 7 படியங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. அப்ப அவ்வளவும் அந்த மறுத்து வச்சு வந்துதான் அது செய்தது. பிறகு அதுக்கு பிறகு 31 செய்ததை நான் பார்க்கல, 41 செய்து பார்க்கல, பேர் சூட்டு விழாவும் பார்க்கல. இப்போ வந்து அந்த ஃபோன் இப்போ வந்ததோ காண்டோடியன்ட்டு பேரில் யூடியூப்பில் பேர் டிக்டாக் பேர் முழு கண்டது நின்றது எல்லாம் இன்னவெல்லாம் பேர் வச்சு நடக்குது. அன்றைக்கு பேர் சூட்டும் விழாவா, பேர் சூட்டும் விழா இந்தியாவில் இருக்குது. தொட்டில்களை போட்டு அன்றைக்கு பேரை வைக்கிறதுன்றது இருந்தது. அந்த காலத்தில் இருந்தது எனக்கு தெரியாது. அது இப்போ வந்து நம்மவர்கள் இன்னும் எல்லாம் பண்ணுகிறான். இந்த யூடியூப்லையும் இந்த ஃபேஸ்புக்லையும் பார்த்து அதில் காசு உழைக்கிறதுக்கு காலங்கள வாணி அதை 3 தரம் சொல்லி இந்தியாவில் பார்த்து
ஆனா அதுக்கு முதலே பிள்ளைக்கு பெயர் வந்துடும். அது தங்களுக்குள்ளோண்டு பேரை வச்சிருப்பணும் அம்மா அப்பா அண்டைக்கு சொல்றது அந்த பிள்ளைண்ட காதுக்குள்ள அண்டைக்கு வெளிப்படுத்தினோம் எங்களோட பிள்ளைண்டு இப்ப பிள்ளை உருவாகக்குள்ளேயே அங்க பெயர்கள் லிஸ்ட்ல அடிச்சு வச்சிருக்குது பிள்ளைய லிஸ்ட் சரியா வந்துடும். அதுக்கு ஒரு விழா நீங்க வைக்கிறீங்களே என்னத்துக்கு வருமானத்துக்கு தானே திருமணம் எல்லாமே மணி மேக்கிங் சரி நன்றி இப்போ சிவரிசிண்டியை போட்டுட்டு இல்லை நான் சில காணொலியில் இப்படி கேட்குறத பார்க்குறது அப்போ எனக்குள்ள இந்த 2 விஷயமும் வந்தது அதை தான் கேட்டு நான் எங்கே எல்லாம் போயிட்டுது எனிவே சரி இப்போ ஜானகி இந்த இதை பற்றி போட்டிருந்தா கவிதை வாசிச்சேன்னா அங்கே இப்போ இது தினக்கவி இன்னும் போட இல்லையா? தினக்கவின்னு தான் போட போகிறேன். ஓகே ஓகே வாணி நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன்னா ஓகே பாருங்க. ஓகேயா? ஓகே இல்லை நான் பார்க்கல. ஓகே 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 எஸ் ஜானகி அம்மாடை. சரி வாங்க சிவதர்ஷினி அவர்களே வணக்கம். ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து இசைக்குயில் ஒன்று மூச்சடங்கி தென்னிந்திய இசைக்குயிலாய் பிரவகித்து பாய்ந்தது பாக்கள் 48,000 தொட்டு ஆற்றொழுக்காய் அழகியல் உணர்வாய். தென்னிந்திய இசைக்குயிலாய் பிரவகித்து பாய்ந்தது பாக்கள் 48,000 தொட்டு ஆற்றொழுக்காய் அழகியல் உணர்வாய். ஆந்திர தேசத்தில் அவதரித்து ஆக்கிய இசை சாதனை அறியதே 20 தாண்டிய மொழிகளின் 4 தேசிய விருதுகள் சேர. ஆந்திர தேசத்தில் அவதரித்து ஆக்கிய இசை சாதனை அறியதே 20 தாண்டிய மொழிகளின் 4 தேசிய விருதுகள் சேர. செவிகளில் தேன் மழையென புவி உயிர்கள் பெருகத் தந்த தாய். செவிகளில் தேன் மழையெனவே புவி உயிர்கள் பெருகத் தந்த தாய். மூச்சடங்கி போயினும் இன்னும் ஒலித்தபடி இவர் குரல் நம்மில். மூச்சடங்கி போயினும் இன்னும் ஒலித்தபடி இவர் குரல் நம்மில். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாங்கள் அண்டைக்கு தானே கதைச்சினாங்களே என்ன சந்தேகத்தில் கேட்டுக்கொண்டுறாங்கள 2 பேரில் ஒரு ஆள் இறந்தது யாரட்டு நாங்கள் பிறகு சுவிட்சர்லாமான்னு சொல்லி தானே முடிச்சிடாங்கள என்ன அண்டைக்கு ஞாபகம் இல்லை அவங்களுக்கு நாங்கள் அன்றைக்கு கதையில் 2 பேரில் சுவிட்சர்லாமாவும் யானையம்மாவும் 2 பேரில் 6 இறந்து டவுட்ல இருந்தது. 2 பேரும் இருந்திருக்கணும். இப்ப ஞானயம்மா போயிட்டா இல்லையே அவர் வந்துட்டாவே சுவிட்சர்லாமா இல்லையோ இடங்கள் கொடுத்திருந்தவன் செய்தி கொடுத்திருந்தா அப்ப அவன் இருக்கிறான். இன்னைக்கும் ஒரு இயக்குனர் ஏதோ ஒருவர் வந்திருக்கிறார் இன்றைக்கு போட்டு கிடந்தது. அப்ப 2 பேரும் இருக்கு. நாங்க 2 பேரையும் அனுப்பிட்டோம் ஒரு ஆளு என்ன அப்பவே 88 வயசு 38 பிறந்திருக்கிறான். நன்றி சரி சட்டு கொடுப்ப தாங்க அங்க நேவிஸ் அவர்கள் மியூட் அடுங்க. என்னத்துக்கு கவி வாசிக்கலையா? அவர் வந்துட்டார். அவர் இருந்தா நாங்க அப்படியே வந்து இப்படி வந்துட்டு தெரியல. நான் நேவிசக்காட்ட கேட்க முடியல. எல்லா கவிதை நானும் சிவதர்ஷினி தாண்டே கவிதை வந்தது 2 கவிதை. நாங்கள் ஞானயமா எப்பயும் செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இப்பதான் செத்துருக்கிறாரு என்ன யானகி இப்பதான் செத்து இப்ப உங்களுக்கு சோகத்துல நீங்கள் நிக்கிறீங்க. அவரு கூட சரியில்லை. இப்போ கதைச்சோம் இல்ல இப்பதான் உண்மையிலேயே நான் நினைச்சா எப்போ இருந்துட்டேன். என்ன பிரச்சனை என்றால் இவங்க வந்துட்டது சரியோ அதுல உயிரோட இருக்கிறவங்களையே அனுப்புறாங்க. சும்மா ஒரு காய்ச்சல் என்றாலே கீழே ஆழ்ந்தானு போட்டு ஆக்களை இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு ஆக்குறாங்க. இப்ப நான் நேற்றொண்டு பார்த்தேன் வாணி, தென்னாப்பிரிக்காவில இப்ப கால்பந்து விளையாடின வேர்ல்ட் கப்ல விளையாடின ஒரு பெரியன் ஒன்று செத்தது. தென்னாப்பிரிக்கா 25 வயசு. அவன் அகால மரணம் ஒன்று போட்டதுக்கு ரொனால்டோண்ட படத்தை போட்டு ரிப்பண்டு போட்டு போடுறாங்க. அப்ப அவற்ற படத்தை போடாமல் இவற்ற படத்தை போட்டுட்டு ரிப்பண்டு போட்டு கிடக்கு. சரி நன்றி வணக்கம். இப்ப நகுல் வந்திருப்பாரா?